லெஜண்ட் சரவணன் ஃபுல் ஆக்ஷன் மோட்ல களமிறங்கியிருக்கிற லீடர் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன். லெஜண்ட் சரவணன், ஷியாம், லால், ஆண்ட்ரியா, இயல், விடிவி கணேஷ், சந்தோஷ் பிரதாப்னு இன்னும் நிறைய பேரோட நடிப்பில் RS துரை செந்தில்குமார் இயக்கத்தில் வெளியாகி இருக்கிற படம் தான் லீடர். இந்த படத்தில் தூத்துக்குடி ஹார்பரில் ஏதோ ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரியாவுக்கு தெரிய வருது. அது என்ன நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் தான் ஒரு மெக்கானிக்காக வேலை செய்கிற லெஜண்ட் சரவணன் அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்றவங்களுடைய ஒரு ஹெட்டோட கார் மெக்கானிக்னு தெரிய வருது. ஸோ இவர் மூலியமா அந்த உண்மையை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஆனால் இவர் அதை மறுத்துடுறாரு. அதை மீறியும் ஒரு பிளே பண்ணி இவர் மூலியமா அந்த உண்மையை வெளியில கொண்டு வராங்க. அது என்ன பிளே பண்றாங்க, அதுக்கப்புறம் இவரோட லைஃப்ல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த லீடர் படத்துடைய கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்க்கும்போது இந்த படத்தோடைய கதை நல்லா வேகமாக போச்சுன்னே சொல்லலாம். சில இடங்களில் வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாமே சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்தில் மியூசிக்காக இருக்கட்டும், விஷுவல்ஸாக இருக்கட்டும், ரெண்டுமே சூப்பராக இருந்தது. விஷுவல்ஸ் எல்லாம் நிறைய சீனில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கிற சின்ன பசங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி சந்தோஷ் பிரதாப்பாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்துடைய டிராபேக்னு பார்க்கும்போது என்னதான் லெஜெண்டை விட இந்த படத்துடைய கதையாகவும் ஆக்டிங்காகவும் பெட்டராக இருந்தாலும் இன்னமும் கொஞ்சம் இடங்களில் தான் சரவணனுடைய ஆக்டிங் சிங்க் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி இந்த படத்துலையும் பல படங்களுடைய கலவையை பார்க்க முடிகிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. அண்ட் ஆல்சோ இன்னும் கொஞ்சம் டைமை ட்ரிம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. மற்றபடி ஓவராலாக ஏற்கனவே சொன்ன மாதிரி இது லெஜெண்டை விட ஒரு பெட்டரான படம் தான். சரவணன் ஒரு புதுசாக ஒரு அட்டம் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப மோசமா இல்லாம ஓரளவுக்கு டீசென்டான அவுட்புட்டா ஒரு நல்ல படமா தான் அமைஞ்சிருக்கு. ஒருவேளை நீங்க பார்த்துட்டீங்கன்னா இல்ல இனிமே தான் பார்க்க போறீங்கன்னா இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க.